ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய பேபிக்கு என்ன லஞ்ச் கொடுத்தோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கேரட்டை நல்லா மெல்லிஸாக துருவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பல் பூண்டை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அரை பல்லாரி அதுக்கு எடுத்திருக்கேன், அதையும் நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி பழமும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ரவை, தேவையான அளவு நான் ரவை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணி, அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வறுக்கும்போது அதோட ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த நெய்யோட ஃப்ளேவருக்கும் அதுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே பேனில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன். கடுகு, சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாமே நல்லா வெந்து வரணும். அப்போ தான் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சிக்காமல் நல்லா சாப்பிடுவாங்க. தொண்டையில் சிக்கிக்காமல் நல்லா சாப்பிடுவாங்க. என்னோடய குழந்தைக்கு இதை நான் ஒரு 10 மந்த்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஃபுட்டு அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நைட் டைம் கொடுக்கும்போது நல்லாவே சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா அரை தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கதையும் அதோடு சேர்த்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு கேரட் எடுத்து வச்சதையும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வேக வைக்கணும். வெந்தால் மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ நல்லா வேக வச்சுக்கோங்க. அதோட மஞ்சள் தூள் கொஞ்சமாக தேவையான அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு உப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க. சால்ட்டு ஆட் பண்ண வேண்டாம் குழந்தைங்களுக்கு. கேரட் கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா தூங்குவாங்க. வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். நல்லா ஃபில்லிங்காக இருக்கிறதால ரவையும் கேரட்டும் சேர்த்து கொடுக்கும்போது நல்லாவே அவங்க தூங்குவாங்க. நைட் டைமும் இருக்கட்டும், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுத்தாலுமே இது நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி அதோட கேரட்டோடு சேர்த்து நல்லா கொதி வரணும். அந்த கேரட்டு அந்த தண்ணியெல்லாம் சேர்த்துருக்கும்போது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை அதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். வெந்து வந்தால் தான் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் ஒரு டைம் உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் உங்கள் பேபிஸ் எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய நியூ மம்மிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.